எல்லாரும் கிளம்பியாச்சா? க்ளவுஸ் எல்லாம் போட்டாச்சா? வெரி குட் வெரி குட். பஸ் ஐடி பேக்குள்ள வச்சுக்கோ. ஸ்கூல் ஐடி கழுத்தில் மாட்டு. சுவி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிற. இது இப்படி இருக்கட்டும், வந்து கழுத்தில் குளிர் அடிக்காது. இது உள்ள போடு. இது கழுத்து தூக்குனாப்புல இருக்கட்டும், அப்போ தான் குளிர் அடிக்காது. மாமா நீங்கள் கிளம்பிட்டீங்களா? டொவி போடுங்க. பிள்ளைலாம் போட்டாங்க, நீங்கள் போடுங்க. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நான் இன்னிலேருந்து ஃப்ரீ. ஆமாம், ஜாலி தான். என்ன பாத்திரம் வர கிடக்கு, நிறையா பாத்திரம் கிடக்கு, துணி கிடக்கு, வேலை இருக்குது எனக்கு. பா குளிர் அடி இருக்குப்பா, சொல்லுதேன். முன்னாடி போய் வெயிட் பண்ணுங்க. பா பனி பயங்கரமாக இருக்கு. அன்னைக்கு இருந்தது வந்து வெறும் புகை மூட்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு தண்ணியாக பொழியுதே. மழை பெய்கிற பனி பொழியுது. நாளைக்கு ஒரு மாஸ்க் வாங்கணுண்ணே. மாஸ்க் வாங்கினா தான் சரி வரும். பயங்கர குளிர். என்னம்மா? தெரியுதா குளிர் உங்களுக்கு? பா அது அப்படி பனி மழையாக பொழிஞ்சிட்ருக்கு. இதில் ஸ்கூல் வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்க. குட்டி பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டம்தான். அப்போ வந்துடும். என்னாச்சு தந்தே? சளியா? வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ஒன்றும் செய்யலை. ஸ்கூலுக்கு கிளம்பும்போது தான் அலாரம் அடிச்சிட்ருக்கான். இங்கே ஒரு ஆள் முகமூடி போட்டு கிளம்பிட்டார். பிள்ளைங்களுக்கும் ஒரு மாஸ்க் வாங்கணுமாம்மா? இல்லை கரைச்சி இப்போ மூஞ்சில் கட்டுங்க தம்பி. பாய் பாய் பாய். டெல்லியில் வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடா சொட்ரு போடாமல் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒரே மழை பாருங்க. நான் பேக் கேமரா போட்டு காட்டுறேன். இப்போ மச்சில் துணி கிடக்கான்னு பார்க்க போகிறேன். ஏன்னா நேற்று துவைச்சி துணி கிடக்குது. மச்சில் துணி கிடக்குது, ஆனால் மழை வந்துருச்சு. ஆல்ரெடி துணி வேற காயாது, இதில் மழை வேற. இதோ பாருங்க எவ்வளோ மழை. செம்ம மழை தெரியுதா? குளிர் வேற கொள்ளுது. அதாவது பனியில் வந்து மழை பெய்யுது அப்படின்னு சொன்னால் பனி குறையுமா இல்லை கூடுமா அப்படின்னு சொல்லி டெல்லியில் இருக்கவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நார்த் இந்தியாவில் எந்த சைடு நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் குளிர் குறையுமா? இந்த டவுட் எனக்கு 2 வருஷமாவே இருந்துட்டு இருக்குது. செம்ம மழை. இதோ மின்னல் அடிக்குது. துணி எடுத்தாச்சு, ஓடி போயிடலாம். சொட்டு வேற போடாம வந்துட்டேன். பயங்கர குளிர் வேற, முடியல. அவங்க வந்து க்ளீன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோஸ் இருந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு தான் சொட்டரை கழட்டி இருந்தேன். இதோ நம்மளோட வீடியோ ஸ்பாட் இதுதான். ஏதாவது பேசணும் உங்கள் கூட அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறது. அப்புறம் வந்து பாருங்கள், துணி துவைக்காமல் கிடக்குது. இப்போ இந்த துணி வேறு கொஞ்சம் மடிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிச்சனில் பாருங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது. தம்பி இத்தனை நாள் வீட்டில் இருந்தாங்க, அப்போல்லாம் மழையே பெய்ய. ஆனால் வந்து இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நல்ல மழை. சரி ஓகே, அவங்க வீட்டில் இருந்தால் கூட டிவி பார்க்குறாங்க, லேப்டாப் பார்த்துட்டு சும்மா தான் இருக்கிறாங்க. அதனால தான்
ஸ்கூல் அனுப்பி விட்டேன். ஆனால் இன்றைக்கி தெரியும், நான் வெதர் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சாச்சு அதில் மழை வரப்போகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டனால ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸு சேனலுக்கு வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுங்க, நம்மளும் முயற்சி பண்ணி பார்க்குறோம், கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இதுதான் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டு. வேறு இதுக்காக எந்த ஒரு செலவும் பண்ணாமல் போகிறதில்ல. இவ்வளோ தான். இது வந்து நம்ம விளாக் சேனலில் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நம்மளோட உறவுகளுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு தெரியணும்ல. எல்லா ஒர்க்கையும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிவிட்டு வீடியோவை, அதுக்கப்புறம் அப்படி தான் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். அப்படி க்ளீன் பண்ணி சமையல் பண்ணி முடிக்கவும் பசங்க எல்லாம் வந்துடுவாங்க. திரும்பவே சாப்பிட்டுட்டு மறுபடியும் பாத்திரம்லாம் அழுக்காயிரும். திரும்பியும் வந்து நான் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். இதுதாங்க ரொட்டீனு. இன்றைக்கி வந்து அவங்க கூட ஷேர் பண்ணியாச்சு. ஒர்க் போயிட்டுருக்கு ஏதோ ஒன்று. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, என்ன சொல்கிறது, மனசில் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும், கண்டிப்பாக நம்மளும் வெளியில் தெரிவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் எனக்கு வந்து ரெகுலராக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது என்ன சொல்கிறதுனா, இப்படி இடையில வந்துட்டு இடையில போகாமல், இப்போ டெல்லியில் இருக்க ஒருவாக இருக்கட்டும், நம்ம ஜீவா சிஸ்டராக இருக்கட்டும், தேவிகா சிஸ்டர், இப்போ ஸ்ரீதேவி சிஸ்டர், அப்புறம் புதுசாக இருக்கக்கூடிய நிறைய சிஸ்டர்ஸ், நிறைய பேர் சொல்ல மாட்டிருப்பேன். அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட சேர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் அந்த 6 பேருக்கும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து இன்றைக்கி நான் வீடியோ போடணும், கண்டிப்பாக எனக்காக அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பார்த்துட்டு கூட சும்மா போயிடலாம். ஆனால் அவங்க எனக்காக நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் எனக்கு வந்து எதுவாவது ஒரு கமெண்ட்டில் சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் நான் நிறையா வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. முதல்ல வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். ஏன்னா எப்போவுமே பாசிட்டிவ் கிடைக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நெகட்டிவாகவும் வரும். அப்புறம் நம்ம எதாவது தப்பாக பேசிட்டா கூட நம்மளை வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஓகே நம்மளும் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கிறேன். அதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் வந்து இந்த யூடியூப் சேனல். அதாவது நம்மளை வெளியில் கொண்டு வரணும், நம்ம ஃபேமிலியில் வெளியே காட்டிக்கணும், நம்ம குழந்தைங்க எப்படி வளர்கிறாங்க, எங்கெல்லாம் நம்ம இருந்தோம் நார்த் இந்தியாவில், அதை பற்றி தாங்க. இதுதான் வந்து என்னோடய யூடியூப் ஜேர்னி. அப்படியே சொல்லி வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன்.